நற்செய்தி காட்டும் புதிய பாதை என்ற நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் நேயர்களே, உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில், அதாவது பிரகாசமான விடிவெள்ளி நட்சத்திரமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். ஆம், நாம் தேவனுக்கு மகிமையாய் இருக்க வேண்டும். தேவனுடைய ஷெக்கினா மகிமை நம் மீது பட வேண்டும். இதைத்தான் வேதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. லீபனோனின் மகிமை நமக்கு தேவையாக இருக்கின்றது. லீபனோன் எனப்படுவது மலைகளாகும். இந்த மலைகளின் மத்தியில் லீபனோனின் பள்ளத்தாக்குகளும் இருக்கின்றது. லீபனோன் என்ற வார்த்தை எபிரேய வார்த்தையாகும். அதற்கு அர்த்தம் என்னவென்றால் வெண்மை என்று அர்த்தம். ஆம், லீபனோனின் மலைகளின் மேலே பனிமூட்டம் அதிகமாக நிறைந்து அழகான வெண்மையான தோற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த லீபனோனின் மகிமையை நம் தேவன் நமக்கு கொடுக்க இருக்கிறார். வேதத்தில் அநேக வசனங்கள் வருகின்றது. சங்கீதம் 92:12 இவ்வாறு கூறப்பட்டுள்ளது: நீதிமான் லீபனோனிலுள்ள கேதுரு மரத்தை போல் செழிப்பான். ஆம், நாம் யாவரும் லீபனோனின் மகிமையை பெற வேண்டுமென்றால் லீபனோனில் உள்ள கேதுரு மரத்தை போல் இருக்க வேண்டும். கேதுரு மரம் உயரமாக வளரும். நாமும் கிறிஸ்துவுக்குள் வளர்ந்து கொண்டே போக வேண்டும். பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தமாக வளர வேண்டும். லீபனோனில் உள்ள கேதுரு மரம் கீழே ஆழமாக வேரூன்றி நிற்கும். நாம் கிறிஸ்துவுக்குள் வேரூன்றி நிற்க வேண்டும். அப்பொழுதுதான் நம்முடைய கிளைகள் படரும். நாம் நம்முடைய கிளைகளை படர விடும் பொழுது மற்றவர்களுக்கு நன்மை கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். மற்றொரு வசனம் கூறுகிறது, லீபனோனில் உள்ள இடங்கள் வயல்வெளிகள் செழிப்புள்ளதாக இருக்கின்றது. நமக்கு செழிப்பான வாழ்க்கையை கொடுப்பவர் இயேசு கிறிஸ்து. அவருடைய மகிமை நம்மேல் பட வேண்டும். அப்பொழுது நம்முடைய வாழ்க்கை செழிப்புள்ளதாக, ஆசீர்வாதம் உள்ளதாக, வளமுள்ளதாக இருக்கின்றது. ஓசியா 14:6 இவ்வாறு கூறப்பட்டிருக்கிறது: அவனுடைய வாசனை லீபனோனின் வாசனை போல் இருக்கும். லீபனோனின் மரத்தில் ஏறும் பொழுது அங்குள்ள மரங்கள், கேதுரு மரங்கள் மற்றும் மலர்கள் அதிக வாசனையை கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றது. அங்குள்ள கேதுரு மரத்தில் இருந்து வாசனை பொருட்கள் தயாரிக்கப்படக்கூடியதாக இருக்கின்றது. தூப வர்க்கம் அதிலிருந்து தயாரிக்கப்படுகிறது. அதைத்தான் சாஸ்திரிகள் இயேசுவுக்கு பரிசாக கொடுத்தார்கள். நாமும் இயேசு கிறிஸ்துவுக்கு நற்கந்தமாக நறுமணம் வீசக்கூடிய ஒரு நறுமணம் உடையவர்களாக இருக்க வேண்டும். லீபனோனின் மகிமை வேண்டுமா? நாம் தேவனை தேடுவோம். தேவனுடைய மகிமை நமக்கு கிடைக்கும். கர்த்தர் இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுதும் நமக்கு செய்தியை கொடுப்பவர் மிஸ்டர் ஜோசப் ஸ்டீஃபன். நாம் அமைதியாக தேவனுடைய பாதத்தில் அமர்ந்திருந்து தேவனுடைய வார்த்தைகளை கேட்கலாம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். நற்செய்தி காட்டும் புதிய பாதை என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, 2019ஆம் ஆண்டில் 11 மாதங்களை நிறைவு செய்து 12ஆம் மாதத்திற்குள்ளாக நாம் நுழைந்திருக்கிறோம். இன்னும் ஒரு சில நாட்களில் கிறிஸ்மஸ் நிகழ்வுகள் எல்லாவற்றையும் நாம் கொண்டாட இருக்கிறோம். எனவே இந்த சூழ்நிலையில் கிறிஸ்துவின் பிறப்பின் நோக்கத்தின் அடிப்படையில் உங்களோடு கூட தேவ செய்தியை பகிர்ந்து கொள்வது நமக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று நினைக்கிறேன். நம்முடைய வேத புஸ்தகம் கிறிஸ்துவின் பிறப்பின் நோக்கத்தை பல்வேறு கோணங்களில் மிக அருமையாக நமக்கு எடுத்து உரைக்கிறது. பாவிகளை ரட்சிக்கவே கிறிஸ்து உலகத்திற்கு வந்தார் என்று கூறுகிறது. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் இந்த உலகத்திற்கு வந்தார் என்றும் கூறுகிறது. என்றும் நம்மோடு இருக்க தேவகுமாரன் இந்த உலகத்திலே பிறந்தார், அதனால் அவருக்கு இம்மானுவேல் என்று பெயர் வைக்க வேண்டும் என்றும் வேதம் குறிப்பிடுகிறது. மோவாவின் எல்லைகளை நொறுக்கி நமக்கு நீதியை நியாயம் செய்ய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்தார் என்று சொல்கிறது. மிக அருமையாக இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் நோக்கங்களை நம்முடைய வேத புஸ்தகம் அறிவிக்கிறது. இவைகளை தாண்டி அப்போஸ்தலனாகிய யோவான் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை ஒரு புதிய கண்ணோட்டத்திலே கண்டு அவர் ஒரு கருத்தை சொல்கிறார். அதைத்தான்
1 யோவான் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே நாம் காணுகிறோம். அதை இப்பொழுது வாசிக்க கேட்போம். பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். இங்கு யோவான் மிக அருமையாக ஒரு காரியத்தை சொல்கிறார். பிசாசின் கிரியைகளை அழிக்கவே தேவகுமாரன் வெளிப்பட்டார் என்று சொல்கிறார். ஆங்கில வேதாகமம் இவ்வாறு சொல்கிறது, The Son of God appeared to destroy what the devil has done. பிசாசின் கிரியைகளை அழிக்கவே தேவகுமாரன் இந்த உலகத்திற்கு வந்தார் என்று சொல்கிறார். இது சொல்வதற்கு முன்பாக அந்த முன்பகுதியிலே ஒரு காரியத்தை சொல்கிறார். ஆதி முதல் பிசாசானவன் பாவம் செய்கிறவனாக இருக்கிறான் என்று சொல்கிறார். அதை தொடர்ந்து அவர் சொல்கிறார், பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான் என்று சொல்கிறார். அதாவது இந்த உலகத்தில் பாவங்கள் துர்க்கிரியைகளுக்கு காரணம் பிசாசானவன் என்று இங்கு மிக அருமையாக சொல்கிறார். பிசாசானவன் மனித உள்ளத்தில் புகுந்து அவனை பாவம் செய்யும்படி தூண்டுகிறது. மனிதன் அதற்கு இடம் கொடுக்கும் பொழுது அவன் பாவம் செய்ய ஆரம்பிக்கிறான். ஒரு முறை பாவம் செய்தவன் தொடர்ந்து அதை செய்கிறான். ஒரு சில நாட்களிலே அந்த பாவத்தை அவனால் விட முடியவில்லை. பாவம் பழகி விடுகிறது. பாவம் இவனை அடிமைத்தனத்துக்குள்ளாக வழிநடத்தி விடுகிறது. அதாவது பிசாசின் கிரியைகளுக்கு இவன் அடிமையாகி விடுகிறான். இப்பேற்பட்ட மக்களை அவன் வஞ்சித்து இந்த உலகம் எங்கும் துர்க்கிரியைகளை அவன் நடப்பிக்கிறான். துர்க்கிரியைகளை நடப்பிக்கிறான். அதான் வேதம் சொல்கிறது, இந்த உலகம் பொல்லாங்கனுக்குள் கிடைக்கிறது என்று சொல்கிறது. இன்னும் ஒரு இடத்துல வெளிப்படுத்தின விசேஷத்தில் நாம் வாசிக்கிறோம், இந்த உலகம் அனைத்தும் மோசம் போக்கும் பிசாசானவன் என்று வாசிக்கிறோம். அதாவது இந்த உலக மக்களை துர்க்கிரியைகளை செய்வதற்காக, அதை தூண்டுவதற்காக அவன் சத்ருவானவன் கிரியை செய்கிறான். இந்த கிரியைகளை அழிக்கவே தேவகுமாரன் வெளிப்பட்டார். மீண்டும் சொல்கிறேன், சத்ருவானவன் இந்த உலகத்திலே துர்க்கிரியைகளை நடப்பிக்க அவன் முயற்சி எடுக்கிறான். ஆனால் தேவகுமாரனோ இந்த துர்க்கிரியைகளை அழிப்பதற்காக இந்த உலகத்திலே மனுஷனாக அவதரித்தார். பாவம் செய்ய தூண்டுகிற பிசாசின் வல்லமைகளை அவர் நொறுக்கவும், இவ்வாறு துர்க்கிரியைகளிலே பாதிக்கப்பட்டவர்களை விடுவிக்கவுமே தேவகுமாரன் இந்த உலகத்திலே அவர் வெளிப்பட்டார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த இடத்துல நாம் ஒருவேளை நினைக்கலாம், துர்க்கிரியை என்றால் கொலை, கொள்ளை, விபச்சாரம், தேச துரோகம், லஞ்சம் வாங்குதல், இதுதான் பெரிய துர்க்கிரியை என்று நினைக்கலாம். ஆனால் வேதம் வேறு சில துர்க்கிரியைகளையும் நம் முன்பாக அவர் படம் பிடித்து காண்பிக்கிறது. இப்பேற்பட்ட துர்க்கிரியைகளையும் பிசாசானவன் நம் உள்ளத்திலே விதைக்கிறான். அதை நாம் பெற்றுக்கொண்டு நாம் துர்க்கிரியை செய்கிறவர்களாக இருக்கிறோம். அப்பேற்பட்ட துர்க்கிரியைகளையும் அழிப்பதற்காகத்தான் தேவகுமாரன் இந்த உலகத்திலே வந்தார். எனவே இந்த நாளிலே பிசாசின் கிரியைகளை அழிக்க பிறந்த தேவகுமாரன் என்ற தலைப்பிலே எவ்வாறு அவர் 2 துர்க்கிரியைகளை மாற்ற வல்லமையுடையவராக இருக்கிறார் என்பதை குறித்து சிந்திக்க இருக்கிறோம். முதலாவது துர்க்கிரியை மற்றவர்கள் மேல் குற்றம் சுமத்துதல், 2வது துர்க்கிரியை வைராக்கியம் பாராட்டல். இந்த 2 துர்க்கிரியைகளை எவ்வாறு கிறிஸ்து நம்மை விட்டு நீக்குகிறார் என்ற அடிப்படையில் ஒரு சிறிய சிந்தனையை உங்கள் முன்பாக வைக்க விரும்புகிறேன். முதலாவது குற்றம் சுமத்துதலை பற்றி நாம் சிந்திக்கலாம். அதற்கு ஆதாரமாக நாம் முதலில் ஒரு வசனத்தை வாசிக்க கேட்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அப்பொழுது வானத்திலே ஒரு பெரிய சத்தம் உண்டாகி, இப்பொழுது ரட்சிப்பும் வல்லமையும் நமது தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரமும் உண்டாயிருக்கிறது. இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் தாழ்த்தப்பட்டு போனான். இங்கு பிசாசின்
கிரியைகளை குறித்து மிக அருமையாக எழுதப்பட்டிருக்கிறது. இந்த பிசாசானவன் தேவ சமூகத்திற்கு முன்பாக தேவனுடைய பிள்ளைகள் மீது குற்றம் சுமத்துவோராக இருக்கிறான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பிசாசின் வேலையே மற்றவர்கள் மேலே ஏதாவது குற்றம் கண்டு பிடிப்பது தான். அன்று யோபு உத்தமனும் சன்மார்க்கவனும் பொல்லாப்புக்கு விலகி தேவனுக்கு பயந்தவனுமாக அவன் வாழ்ந்து வந்தான். ஆனால் பிசாசானவன் தேவனிடத்தில் சென்று அவன் மேல் ஒரு குற்றத்தை சுமத்தினான். யோபு புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் அதை குறித்து வாசிக்கிறோம். அங்கு பிசாசானவன் சொல்கிறான், அவன் விருதாவாகவா உம்மை சேவிக்கிறான்? அவனை ஏராளமாக ஆசீர்வதிச்சிருக்கிறீர், அவனை செல்வ சீமானாக இருக்கிறான், செழிப்போடு வளமோடு இருக்கிறான், அதனால தான் உம்மை சேவிக்கிறான், அதெல்லாம் எடுத்துட்டா அவன் உம்மை சேவிக்க மாட்டான் என்று சொல்லி அவனுடைய எண்ணங்களை குறித்து ஒரு தவறான காரியத்தை அவன் ஆண்டவருக்கு முன்பாக வைப்பதை காண்கிறோம். அதே போல் சகரியாவின் புஸ்தகத்தில் அங்கு பிரதான ஆசாரியன் ஆகிய யோசுவாவை குறித்து குற்றம் சொல்ல அங்கு பிசாசானவன் தேவ சமூகத்திற்கு முன்பாக வருவதை நாம் காண்கிறோம். அதை குறித்து அங்கு நாம் வாசிக்கிறோம். அதாவது இந்த பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவை பற்றி கர்த்தர் முன்பாக குற்றம் சுமத்துவதற்காக அங்கு சாத்தானான் வருகிறான். ஆனால் கர்த்தர் அதற்கு இடம் கொடுக்காமல் அதை தடை செய்து விடுகிறார், அவனை கடிந்து கொள்கிறார் என்று வாசிக்கிறோம். குற்றம் சுமத்துவது அல்லது குற்றம் கண்டுபிடிப்பது, வீண் பழி போடுவது, அது பிசாசனுடைய கிரியையாக இருக்கிறது, துர்க்கிரியையின் அடையாளமாக இருக்கிறது. நாம் ஏற்கனவே வாசித்த இந்த வேத வசனத்தின் படி பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான் என்று நாம் வாசிக்கிறோம். எப்படி பிசாசு மற்றவர்கள் மேலே குற்றம் சுமத்துறானோ அதுபோல் பிசாசினால் உண்டானவர்கள் அல்லது பிசாசால் வஞ்சிக்கப்பட்டவர்கள், பிசாசுக்கு இடம் கொடுத்தவர்கள் கூட என்ன செய்கிறார்களாம், மற்றவர்கள் மேல் குற்றம் கண்டுபிடிக்கிறார்கள், மற்றவர்கள் மேல் வீண் குற்றத்தை அவர்கள் சுமத்துகிறார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அகாஸ்வேரு ராஜா காலத்தில் ஆமான் என்று சொல்லக்கூடிய ஒரு படைத்தளபதி இருந்தான். அவனுக்கு மொர்தெக்காயை என்ற யூதனை பிடிக்காது. அதற்காக அந்த யூத குலத்தையே அழிக்க வேண்டும் என்று நினைத்தான். அதனால் இந்த யூத குலத்தார் மீது ஒரு வீண் பழியை சுமத்தினான். என்ன சொன்னால், இதோ இவர்களுடைய பழக்க வழக்கங்கள் மற்றவர்களுடைய பழக்க வழக்கங்களுக்கு வித்தியாசமாக இருக்கிறது, இவர்கள் ராஜாவினுடைய சட்டத்தை கைக்கொள்ளுகிறதில்லை என்ற ஒரு பொய் குற்றச்சாட்டை அவர்கள் மீது வைத்ததை நாம் காண்கிறோம். இதுபோல் இன்னும் எஸ்ரா என்ற ஒரு கர்த்தருடைய ஊழியக்காரன், அவன் எருசலேம் நகருக்கு பணி செய்வதற்காக அவன் வந்திருக்கிறான். அவனை குறித்து யூதருடைய எதிரிகள் அர்த்தசிஷ்டா ராஜாவிடம் குற்றம் சுமத்துகிறார்கள், அவன் மேல் குற்றம் சுமத்துகிறார்கள். இவன் இஷ்டப்படி செய்கிறான், இவனை செய்ய விட்டீங்கன்னா அப்புறம் யோர்தானுக்கு அப்புறம் பார்வோனுக்கு இங்கு ராஜ்யமே இருக்காது, யாரும் தீர்வை கட்ட மாட்டார்கள், யாரும் வரி செலுத்த மாட்டார்கள், யாரும் உமக்கு கீழ்ப்படிய மாட்டார்கள் என்ற ஒரு பொய்யான குற்றச்சாட்டை அந்த அர்த்தசஷ்டா ராஜாவுக்கு எழுதியதை எஸ்ரா புஸ்தகத்தில் வாசிக்கிறோம். இதுபோல் தானியேல் மேலே, ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ மேலே அநேகர் குற்றம் சுமத்தியதை பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாம் ஏற்கனவே சொன்னது போல குற்றம் சுமத்துவது பிசாசினுடைய கிரியையின் அடையாளமாக இருக்கிறது. இன்றும் நம் மத்தியிலே அநேகர் மற்றவர்கள் மேல் குற்றம் சுமத்தி திரிவதை பார்க்கிறோம், வீண் பழி போடுவதை பார்க்கிறோம், அவதூறு கிளப்பி விடுவதை நாம் பார்க்கிறோம். எப்படியாவது அவர்கள் பெயரை கெடுத்து விட வேண்டும், அவர்களை டிஸ்கிரெடிட் பண்ணிவிட வேண்டும், அவர்களுடைய கேரக்டரை அசாசினேட் பண்ணிவிட வேண்டும், அவர்களை மக்கள் மதிக்கக்கூடாது, குறைத்து மதிப்பிட வேண்டும் என்பதற்கான நோக்கத்தில் அநேகர் இவ்வாறு குற்றம் சுமத்துகிற இந்த காரியத்தை
செய்வதை காண்கிறோம். நாம் கூட அநேக நேரத்தில் மற்றவர்கள் மேலே பழியை போடுறோம். எளிதாக மற்றவர்கள் மேலே பழியை போட்டு விடுகிறோம். இது போன்ற கிரியைகளை அழிக்கவே தேவகுமாரன் வெளிப்பட்டார். இது போன்ற கிரியைகளை அழிக்கவே தேவகுமாரன் வெளிப்பட்டார். அவர் இந்த உலகத்தில் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது மிக தெளிவாக சொன்னார், இந்த குற்றம் கண்டுபிடிக்கிறது, நியாயம் இருக்கிறதெல்லாம் உன்னுடைய வேலை இல்லை என்று மிக தெளிவாக சொன்னார். அதுதான் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அதை வாசிக்க கேட்போம். நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாத படிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள். இங்கே இயேசு கிறிஸ்து மிக அழகாக சொன்னார், ஜட்ஜ் நாட் அதர்ஸ். உங்களுக்கு எல்லா அதிகாரம் கொடுக்குறேன், உங்களுக்கு எல்லா சலுகைகளும் கொடுக்குறேன், ஆனால் தயவுசெய்து மற்றவர்களை மட்டும் நியாயம் தீர்க்காதீங்க, மற்றவங்கள் மேலே குற்றம் சுமத்தாதீர்கள் என்று சொன்னார். ஜட்ஜ் நாட் அதர்ஸ், ஜட்ஜ் நாட் அதர்ஸ் என்று சொன்னார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இப்பேற்பட்ட சுவாபங்களை மாற்றவே இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு மனுஷனாக வந்தார். இந்த கிரியைகளை அழிக்கும்படிக்கு அவர் மனுஷனாக வந்தார். நம்மை ஒரு புது சிருஷ்டியாக, புதிய சுவாபம் உள்ளவர்களாக மாற்றும்படி அவர் வந்தார். இந்த கிரியைகள் நம்மில் வேலை செய்யாதபடி தடை செய்ய வந்தார். எனவே கிறிஸ்துவின் பிறப்பை அனுசரிக்கப் போகிற நாம், கொண்டாடப் போகிற நாம் ஒன்றை புரிந்து கொள்வோம். இது போன்ற கிரியைகளை நாம் விட்டு விலக அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை நாம் புரிந்து கொள்வோம். இயேசு கிறிஸ்துவை நம்முடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பட்சத்தில் இந்த கிரியைகளிலிருந்து நமக்கு அவர் விடுதலை தர வல்லவராக இருக்கார். கிறிஸ்மஸ் கொண்டாடுவது நல்லது தான், அதற்காக நிறைய செலவழிப்பது எல்லாம் நல்லதான். ஆனால் அதை தாண்டி நம்முடைய வாழ்க்கையில் இந்த துர்க்கிரியைகள் நீங்க வேண்டும். அதுதான் உண்மையான கிறிஸ்மஸ். அதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டார் என்பதை நாம் மறந்து விடக்கூடாது. அமெரிக்காவில் கெசந்திரா கென்னடி என்ற ஒரு 11 வயது சிறுமி இருந்தாள். அவள் தன்னுடைய தகப்பனார் மீது போலீஸில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாள். என் தகப்பனார் என்னை துன்புறுத்துகிறார் என்ற ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தார். வெளிநாடுகளில், குறிப்பாக அமெரிக்காவில் இது போன்ற ஹெல்ப்லைன் உண்டு. சிறுவர்கள் சிறுமிகள் வீட்டிலே நடக்கிற பிரச்சனைகளை அவர்கள் அதிகாரிகளோடு பகிர்ந்து கொள்வதற்கான வாய்ப்பு இருக்குது. இப்பேற்பட்ட ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுத்தார். போலீஸ் வந்து தகப்பனாரை அரெஸ்ட் பண்ணி கொண்டு சென்றார்கள். அவர் பேர் தாமஸ் கென்னடி. நடந்த ஒரு உண்மையான சம்பவம். எல்லாம் விசாரித்த பிறகு அவரை 15 வருஷம் ஜெயிலில் போட்டாங்க. இவர் ஜெயிலில் இருக்கும்போது, ஆண்டவரே, நான் ஒரு குற்றமும் செய்யவில்லை, அநியாயமான ஒரு பழிச்சொல் நிமித்தமாக, அதுவும் என்னுடைய சொந்த மகள் செய்த ஒரு இந்த குற்றச்சாட்டுக்காக நான் இந்த சிறையிலே வாடுகிறேன் என்று சொல்லி அவர் ஆண்டவரை நோக்கி ஜெபித்தார். ஒரு பெரிய மாற்றம் வேண்டும் என்னுடைய மகளுடைய வாழ்க்கையில் என்று சொல்லி அவர் ஜெபித்தார். திடீரென்று சில ஆண்டுகளுக்கு பின்பு அந்த ஜெயில் அதிகாரி கூப்பிட்டு, உன்னை விடுதலை செய்து விட்டார்கள், ஏனென்றால் உன் மகள் தான் பொய்யான ஒரு குற்றச்சாட்டை தன் தந்தையின் மீது வைத்தாள் என்று கோர்ட்டில் சொல்லியிருக்கிறாள். எனவே உன்னை விடுதலை செய்கிறோம் என்று சொல்லி விடுதலை செய்தார்கள். அப்பொழுது தந்தை மகளை பார்த்து கேட்டார், ஏம்மா இப்படி செஞ்சேன்னு? உங்கள் மீது எனக்கு சில பிடிக்காத காரியங்கள் இருந்தது. ஐ வாஸ் டிசப்பாயிண்டட் வித் யூ இன் சர்டன் மேட்டர்ஸ். அதனால் இந்த பொய்யான குற்றச்சாட்டை சொன்னேன். ஆனால் நாளடைவில் ஆண்டவர் என்னோடு பேசினார். அதனால் நானே மனமும் வந்து இது பொய்யான குற்றச்சாட்டு என்று ஒத்துக்கொண்டேன். நீங்கள் இனி என்னாலும் என்னுடனே தான் இருக்க வேண்டும், நீங்கள் சாகும் வரைக்கும் நான் உங்களை பராமரிப்பேன் அப்படின்னு சொல்லி அவள் சொன்னாள். இருவரும் இணைந்து மகிழ்ச்சியாக வாழ்ந்தார்கள். இதுதான் ஒரு ஒப்புரவினுடைய அடையாளம். பொய்யான குற்றச்சாட்டால் பாதிக்கப்பட்ட இந்த குடும்பம் ஆண்டவருடைய கிருபையினால், ஜெபத்தினால் ஒன்று சேர்ந்தது. இதுதான் இயேசு கிறிஸ்து
பிறப்பினுடைய நோக்கமாக இருக்கிறது என்று சந்தேகங்கள். அடுத்ததாக இன்னொரு குறிப்பை நாம் சிந்திக்கலாம். அதுக்கு ஆதாரமாக ஒரு வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 19, 20, 21 வசனங்கள். மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாயிருக்கின்றன. அவையாவன: விபச்சாரம், பேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிர ஆராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்கப்பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலியானவைகளே. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இங்கே ஒரு நீண்ட மாம்சத்தின் கிரியைகளினுடைய ஒரு நீண்ட பட்டியலை இங்கே வாசிக்கிறோம். இதில் அநேக காரியம் இருக்குது. அதில் ஒரே ஒரு குறிப்பை நான் சொல்லி நிறைவு செய்ய ஆசைப்படுகிறேன். இல்லை, வைராக்கியம் மாம்சத்தினுடைய கிரியை, அதாவது பிசாசினுடைய கிரியை என்று போட்டிருக்கிறது. அதாவது இந்த வைராக்கியம் என்பது ஆங்கிலத்தில் அரகன்ஸ் அல்லது அடமெண்ட் நேச்சர் என்று நாம் பொருள் கொள்ளலாம். அதாவது தீமையான காரியத்தில் பிடிவாதமாக இருப்பது தான் வைராக்கியம். தீமையான காரியத்தில் பிடிவாதமாக இருப்பது தான் வைராக்கியம். அப்போஸ்தலர் 23ஆம் அதிகாரத்தில் பவுலை கொலை செய்ய வேண்டும் என்று 40 யூதர்கள் என்ன செய்தார்களாம்? இரவும் பகலும் சாப்பிடாமல் இருந்து அவனை எப்படியாவது கொலை செய்ய வேண்டும் என்று அவர்கள் கங்கணம் கொட்டி கொண்டு முயற்சி செய்தார்களாம். இதுதான் வைராக்கியத்தினுடைய உச்சக்கட்டம். அப்சலோம் அம்னோன் என்று சொல்லக்கூடிய தன்னுடைய ஒன்றுவிட்ட சகோதரனை கொலை செய்ய வேண்டும் என்று நினைத்தான். ஏனென்றால் அவன் தாமாரிடம் தவறாக நடந்து கொண்டான். அதற்காக அவன் என்ன செய்தான்? அவனை கொலை செய்ய வேண்டும் என்ற ஒரு எண்ணம், ஒரு வைராக்கியம், ஒரு தீவிரமாக அநேக ஆண்டுகள் இருந்தது, அவன் நெஞ்சில் இருந்தது. அதுக்காக ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்துக்கிட்டான். அதாவது ஒரு தீமையான காரியத்தை, ஒரு தவறான காரியத்தை எப்படியாவது செய்துவிட வேண்டும் என்ற ஒரு தீவிரமான எண்ணத்தை தான் நாம் வைராக்கியம் என்று சொல்லுகிறோம். இன்றும் நாம் கூட அநேக காரியங்களில் இப்படி வைராக்கியமாக இருக்கிறோம். அதாவது தீமையான காரியங்களை செய்வதில் வைராக்கியமாக இருக்கிறோம். நான் செத்தாலும் அவன் வீட்டுக்கு போக மாட்டேன், அவன் கல்யாணத்துக்கு போக மாட்டேன், அவங்க கூட சாப்பிட மாட்டேன், அவங்க கூட பேச மாட்டேன் என்று சொல்லி வைராக்கியமாக சில தவறான காரியங்களை நாம் பின்பற்றுகிறவர்களாக இருக்கிறோம். இந்த வைராக்கியம் நம்மளை திசை திருப்பி விடுவதாக இருக்கிறது. இந்த வைராக்கியம் துர்க்கிரியினுடைய அடையாளமாக இருக்கிறது. அமெரிக்காவில் ஒரு தம்பதியர்கள் 7 ஆண்டுகள் ஒருவருக்கொருவர் பேசவில்லை. ஏனென்றால் ஒரு சின்ன அவர்கள் மத்தியில் ஏற்பட்ட வாக்குவாதம், அவர்கள் மத்தியில் நிலவிய அந்த வைராக்கியம் 7 ஆண்டுகள் ஒருவரோடு ஒருவர் பேசாமல் இருந்தார்கள். நாம் கூட அநேக காரியங்களில் வைராக்கியமாக இருக்கிறோம். அது சத்துருனுடைய கிரியை தவிர வேறு ஒன்றுமில்லை. தீமையான காரியத்தில் வைராக்கியமாக இருக்கக்கூடாது என்று ஆண்டவர் கற்பிக்கிறார். நல்ல காரியத்தில் வைராக்கியமாக இருக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதனால தான் பவுல் சொன்னார், நல் விஷயத்திலே நீங்கள் வைராக்கியமாக இருங்கள் என்று சொன்னார். ஆனால் பொல்லாத காரியங்களில் ஒரு நாளும் வைராக்கியமாக நாம் இருக்கக்கூடாது. இந்த வைராக்கியத்தை எல்லாம் மாற்றவே இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் மனிதனாக வெளிப்பட்டார். நம்முடைய வைராக்கியங்கள், மூர்க்கங்கள், கோபங்கள், எரிச்சல்கள், பொறாமைகள் இவைகளெல்லாம் இயேசு கிறிஸ்துனுடைய இரத்தத்தினால கழுவி சுத்திகரிக்கப்பட அவர் இந்த உலகத்தில் மனுஷனாக வந்தார். இதெல்லாம் ஒரு பர்சனல் காரியங்கள், நம்முடைய சுவாபம் சம்பந்தப்பட்ட காரியங்கள். இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பின் நாளை அனுசரிக்க போகிற நாம் பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடையணும். அதுதான் உண்மையான
கிறிஸ்தவ நம்பிக்கையாக இருக்கிறது. பண்டிகைகளை எவ்வளோ விதங்களில் கொண்டாடலாம், ஆனால் நம் வாழ்க்கை பரிசுத்தமாகணும், நம்முடைய பர்சனல் லைஃப் பரிசுத்தமாகணும். அதுதான் முக்கியம். அதற்கு நேராக நாம் கடந்து செல்ல வேண்டும். இயேசு கிறிஸ்து அதுக்காகத்தான் இந்த உலகத்தில் வந்தார் என்ற ஒரு நம்பிக்கையோடு நாம் அவருடைய கற்பனைகளை கை கொண்டு கீழ்ப்படிந்து நடக்கும்போது பரிசுத்தத்திற்கு மேலே பரிசுத்தம். அப்படின்னா கிறிஸ்மஸ் காலங்களை அனுசரிக்கிற நாம் ஒன்றை மறந்து விடக்கூடாது. நாம் பரிசுத்தத்தை நோக்கி நகர வேண்டும். அதுக்காக தான் இயேசு கிறிஸ்து வந்தார். தீமையை ஒழிக்கத்தான் வந்தார், துர்க்கிரியைகளை அழிக்கத்தான் வந்தார், பிசாசின் கிரியைகளை ஒன்றுமில்லாக போகத்தான் வந்தார். அந்த சிந்தையோடு நாம் இந்த காலங்களை கொண்டாடுவோம். அது நமக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக அமையும். ஜெபம் செய்வோமா? எங்களை அன்போடு நேசிக்கிற நல்ல தகப்பனே, எங்களை தாழ்த்தி வறுமையாக்கும் போது கரத்திலே கையளிக்கிறோம். தொடர்ந்து எங்களோடு பேசும் ஆண்டவரே, இந்த பண்டிகை காலங்களிலே நாங்கள் அதிகமான பரிசுத்தத்தை சுதந்திரித்து கொண்டவர்களாக வாழ தேவன் உதவி செய்ய வேண்டும் என்று கெஞ்சுகிறோம் சுவாமி. தேவையில்லாத வீண் காரியங்களில் எங்களுடைய நேரத்தை செலவழிக்காமல் ஆண்டவரே பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைந்து ஆண்டவரே நீதியை சுதந்திரித்து கொண்டு உங்களுக்கு பிரியமான பிள்ளைகளாக வாழ உதவி செய்யும். பார்த்து கொண்டிருக்க அன்பு பிள்ளைகளையும் ஒரு கருத்தில் கையளிக்கிறேன். அவர்களை பொறுப்படுத்திக் கொள்ளும், வழி நடத்தும். உங்கள் நாமமே மேன்மைப்படுவதாக. துதி கனமே எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறேன். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். Reconcile, joyful, holy nations rise, join the triumph of the sky. We the angel host proclaim, Christ is born in Bethlehem. Oh, the herald angels sing, glory to the newborn King. By highest heaven adored, Christ the everlasting Lord. Late in time behold him come, offering of the virgin's womb. Veiled in flesh the Godhead see, hailed in incarnate deity. Pleased with us in flesh to dwell, Jesus Emmanuel. Oh, the herald angels sing, glory to the newborn King. Hail the hand-born Prince of Peace, hail the Son of Righteousness. Light and life to all he brings, risen healing in his wings. Mild he lays his glory by, born that we no more may die, born to raise us from the earth, born to give a second